ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட மார்ச் 20 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கான்ல, அவன் என்ன லான்ச் பண்ணுறான்னா, ரிலீஃப்ன்ற ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறான். எதுக்காகனா, ரிலீஃப்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ரிலீஃப்னா என்னன்னா, ரெசிலியன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் இன்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. இப்போ இந்த எக்ஸ்போர்ட் அப்போலாம் இந்த லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அதை வந்து தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, ரிலீஃப்ன்ற ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறான். எதனால் லான்ச் பண்ணுறாங்கன்னா, டியூ டு த டென்ஷன் இன் வெஸ்ட் ஏசியா சைடில் இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு நடுவில் கிரைசிஸ் நடக்கல. ஸோ வந்து இந்த ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுறான். இதோட யார் லான்ச் பண்ணுறது? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் லான்ச் பண்ணுறான். இதோட டோட்டல் அவுட்லே என்னன்னா 497 crores தான் அந்த டோட்டல் அவுட்லே. தென் நோடல் ஏஜென்சி யார்? இசிஜிசி, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கோஆப்ரேஷன் தான் இதோட நோடல் ஏஜென்சி. இது மொத்தம் 17 to 18 கண்ட்ரீஸை வெஸ்ட் ஏஷியாவில் கவர் பண்ண போகுது. அப்புறம் இவனோட கேப் பாருங்க, எம்எஸ்எம்இ ஃபோக்கஸ் ஆன் கேப் மொத்தமாக வந்து 50 lakh, ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து 50 lakh கேப் அளவுக்கு இவன் வந்து ப்ரொவைட் பண்ணுவான். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ண போறான்னா, இன்ட்ரடியூஸ் பண்ண போறான். என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போறான்னா, விக்சிட் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கீழே வந்த கிராமின் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கிறத வந்து அப்கிரேட் பண்ண போறோம். எதை மாத்தினா, எதுல இருந்து மாத்தினா, இந்த எம்ஜிஎன்ஆர்இ மகாத்மா காந்தி நேஷனல் ரிசர்ச் இன்ஜினியரிங் அந்த ஸ்கீமை மாற்றிட்டு இந்த விஜி ராம்ஜின்ற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறான். யார் லான்ச் பண்ணுறா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்? விக்சிட் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா கிராமின் மிஷன் வந்து லான்ச் பண்ணுறான். இது வந்து டோட்டலாக வந்து 100 days இருந்தது முன்னாடி, அதை வந்து இப்போ என்ன மாத்திரானா 125 days சேஞ்ச் பண்ணுறான் இந்த மிஷினோடது. இதோட பட்ஜெட் அலோகேஷன் பாருங்க, பட்ஜெட் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 95,692.31 crores வந்து இந்த சென்ட்ரலில் வந்து அலோகேட் பண்ணியிருக்கான். தென் ஸ்டேட்டோட ரெடினஸ் இந்த மொத்தமாக 24 ஸ்டேட் அண்ட் யூடி வந்து கவர் பண்ணுறான். கீ ஷிஃப்ட் என்னன்னா, ஃப்ரம் டிமாண்ட் ட்ரைவன்ல இந்த டிமாண்ட்ல இருந்து ப்ரையாரிட்டியில் மாற்றுறான். ப்ரையாரிட்டி பேஸ்டு டெவலப்மெண்ட் மாடலை வந்து சேஞ்ச் பண்ணுறான். டிரான்சிஷன் அரேஞ்ச்மெண்ட்னா கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த மகாத்மா காந்தி இந்த ஸ்கீம் இருந்ததுல, அதில் வந்து 30,000 crores வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. எப்போனா 26-27க்கு அந்த அலோகேஷன் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்கீம் பேரை மட்டும் மாற்றுறாங்க. என்னன்னு மாற்றுறாங்கன்னா, விக்சிட் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபண்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், ஜென்ரல் ஸ்டேட்டுக்கு எப்படி இருக்குன்னா 60-40% இருக்கும். நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜனுக்குலாம் 90-10. யூடி இருக்குல்ல, இந்த யூனியன் டெரிட்டரி இருக்குல்ல, அது 100% இது வந்து சென்ட்ரல் ஃபண்டு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அத்தனு சக்கரவர்த்தி இருக்காங்கல்ல, அத்தனு சக்கரவர்த்தி யாருன்னா ஹெச்டிஎஃப்சியோட சேர்மேன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த போஸ்ட்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாங்க. அவருக்கு பதிலாக இன்டிமா யார் அப்பாயிண்ட் ஆகுறதுனா கேகே மிஸ்ட்ரி தான் அப்பாயிண்ட் ஆகுறாரு இன்டிமா ஃபார் 3 months. இது யார் அப்ரூவ் பண்ணுறதுனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணுறான். டென்யூர் ஹைலைட் என்னன்னா, சூப்பர்வைஸ்ட் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மர்ஜில் தான் இவர் வந்து வந்திருக்காரு. ஹெச்டிஎஃப்சியை பற்றி பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி எப்போ ஃபவுண்ட் ஆச்சுன்னா 1994. இதோட ஃபவுண்டர் யாருன்னா ஹஸ்முக் பாய் பாரிக்கே. அப்புறம் இதோட ஹெட்குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. எம்டி அண்ட் சிஓ யாருன்னா ஸ்ரீதர் ஜடேசன் தான் இதோட எம்டி அண்ட் சிஓ. தென் என்டிபிசி ரினியூவல் எனர்ஜி லிமிடெட் இருக்கான்ல, ஆர்இஎல், என்டிபிசியோட ரினியூவல் எனர்ஜி லிமிடெட், அவன் சப்சிடரி ஆஃப் என்டிபிசி. அவன் என்ன பண்ணுறான்னா 165 MW ஆஃப் கமர்ஷியல் பவர் சப்ளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறான். எதில் இருந்துன்னா காதவ் டு சோலார் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, எங்கன்னா குச் டிஸ்ட்ரிக்ட் இன் குஜராத்தில். அப்போ மொத்தமாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து 1200 MW. அதுலேருந்து இப்போ 165 MW எங்கே ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்னா காதவ் டிஸ்ட்ரிக்டில். எங்கன்னா குச்சி டிஸ்ட்ரிக்ட், காதவ் ரீஜனில், குச்சி டிஸ்ட்ரிக்ட் இன் ஒடிசாவில். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் 1200 MW ஆஃப் காதவ் 2 ப்ராஜெக்ட் இஸ் லொக்கேட். எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா காதவ் ரினியூவல் எனர்ஜி பவர் பார்க்கில். இது எங்கன்னா இதுதான் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரினியூவல் எனர்ஜி பார்க்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 165 MW. எந்த கம்பெனினா என்டிபிசி ரினியூவல் எனர்ஜி லிமிடெட், என்டிபிசி ஆர்இஎல். யாரோட பார்ட்னர்ஷிப்னா என்டிபிசி லிமிடெடோட ஒரு சப்சிடரி தான் இவன். ப்ராஜெக்ட் நேம் என்ன? காதவ் 2 சோலார் பவர் ப்ராஜெக்ட். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா காதவ் குச்சி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத். கரண்ட் மைல் ஸ்டோன் என்னன்னா 165 MW ஆஃப் ஆப்ரேஷனல் அவுட். இந்த டோட்டல் வந்து 1200 MW. அதுலேருந்து 165 MW வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. டோட்டல் பிளான்டு கெப்பாசிட்டி ஆஃப் காதவ், இதோட பிளான்டு கெப்பாசிட்டி எவ்வளோனா 5 GW தான் இதோட பிளான்டு கெப்பாசிட்டி. இப்போ பண்ண போகிறது வந்து 165 MW. தென் விக்ரம் கே துரைசாமி இருக்கார்ல, அவர் அப்பாயிண்ட் ஆகிறார். எதுக்கு அப்பாயிண்ட் ஆகிறாருன்னா, ஆஸ் அன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அம்பாசிடர் டு சைனா.
சைனாவுக்கு நம்ம இந்தியாவில இருந்து போற அம்பாசிடரா வந்து அப்பாயிண்ட் ஆகிறாரு. யாருன்னா விக்ரம் கே துரைசாமி. இவரோட கரண்ட் பொசிஷன் என்னன்னா ஹை கமிஷனர் டு த யுனைடெட் கிங்டம். யூகேக்கு வந்து ஹை கமிஷனரா இருக்காரு. இது எந்த மினிஸ்ட்ரி வந்து அனௌன்ஸ் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் அனௌன்ஸ் பண்றாங்க. நியூ ரோல் என்னன்னா அம்பாசிடர் ஆஃப் இந்தியாவில இருந்து சைனாக்கு வந்து புது அம்பாசிடரா மாறாரு. சைனாவை பத்தி பார்ப்போமா? சைனாவோட கவர்மெண்ட் ஹெட் யாரு? பிரைம் மினிஸ்டர் யாரு? லீ குவாங். இதோட ஹெட் ஆஃப் ஸ்டேட் யாரு? பிரசிடென்ட் யாரு? ஜி ஜின்பிங். கேபிட்டல் வந்து பெய்ஜிங் சைனா. கரன்சி வந்து ரிமானிபின் யான். யான் தான் வந்து சைனாவோட கரன்சி. தென் த இஷ்யூ என்னன்னா இந்தியா இருக்காங்களே, இந்தியாவும் மியான்மரும் இப்போ வந்து பார்டரை வந்து ஷேர் பண்ணுறாங்களே. நம்ம இந்தியா கூட மொத்தமாக 7 கண்ட்ரியோ 8 கண்ட்ரியோ வந்து பார்டர் ஷேர் பண்ணுவாங்க. அதில் மியான்மர் ஒரு ஆள். அவன்னா அங்கே என்ன நியூஸ்னா இது த இஷ்யூ ஆஃப் அன்ஃபென்ஸ்டு இந்தியா அண்ட் மியான்மர் பார்டர். நம்ம பார்டர் வந்து ஃபென்ஸ் பண்ணல கரெக்டாக, பார்டர் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இதனால என்ன பிரச்சனை நடக்குதுன்னா 4 ஃபாரின் நேஷனலிஸ்ட் இல்லை 4 ஃபாரின் நேஷனலிஸ்ட் வந்து மியான்மர்ல இருந்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் எங்கன்னா மிசோரம்ல வந்து ஹால்ட் ஆகுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா டெரரிஸ்ட் அண்டு மர்ச்சனரி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க. யார் அரெஸ்ட் பண்றதுன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்காங்கல்ல, அவங்க 7 பேரை அரெஸ்ட் பண்றான். எங்கன்னா மிசோரம்ல. ஸோ கீழா என்ன எந்த லா கீழ்னா அன்லாக்ஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் யூஏபிஏ கீழே தான் அரெஸ்ட் பண்றான். தென் பார்டர் வந்து எவ்வளோ ஷேர் பண்ணுறோம் பாருங்க. பார்டர் லென்த் வந்து 1643 கிலோமீட்டர் வந்து நம்ம 7 கண்ட்ரிஸ் கூட 8 கண்ட்ரிஸ் கூட பார்டர் ஷேர் பண்ணுவோம். அப்புறம் ஸ்டேட் ஷேரிங் பார்டர் எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து மியான்மர் கூட ஷேர் பண்ணுறதுனா அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், மணிப்பூர் அண்ட் நாகாலாந்து. எஃப்எம்ஏ அப்டேட் என்னன்னா 16 கிலோமீட்டர் வந்து நம்ம மியான்மர் கூட பார்டர் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை வந்து 10 கிலோமீட்டர் ப்ளஸ் பயோமெட்ரிக் கண்ட்ரோலையும் எடுத்துகிட்டு வரோம். கீ இஷ்யூ என்னன்னா போரஸ் பார்டர் எய்டிங் இல்லீகல் என்ட்ரி அண்ட் இன்சர்ஜென்சிலாம் நடக்குதுன்றதுனால தான் இந்த புது நியூ ரூல்ஸ் வந்து கொண்டு வரோம். அப்புறம் மியான்மரை பற்றி பார்ப்போம். அதோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னா நயோசா. கேபிட்டல் என்னன்னா நயபிதாவ். கரன்சி வந்து மியான்மர் கயாட். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? இந்தியா ஹஸ் பீன் செலக்டட் டு ஹோஸ்ட் த வேர்ல்டு அத்லெட்டிக் இண்டோர் சாம்பியன்ஷிப்பை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகிறோம். எங்கன்னா புவனேஸ்வர் ஒடிஷாவில். ஒடிஷாவில் இங்கே எந்த வென்யூவில் நடக்க போகுதுன்னா கலிங்கா இண்டோர் அத்லெட்டிக் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. யார் வந்து யார் கவர்ன் பண்ணுறதுன்னா வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் தான் இதை கவர்ன் பண்ணுறான். ஃப்ரீக்வன்சி என்னன்னா பைனியல் ஈவெண்ட். 2 வருஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து இந்த ஈவெண்ட் நடக்கும். இப்போ 2028 வந்து எங்கே நடக்க போகுதுன்னா புவனேஸ்வர் ஒடிஷாவில் நடக்குது. 2026 எங்கே நடக்க போகுது? இந்த எடிஷன் எங்கே நடக்க போகுதுன்னா தோரும் போலாண்டில் நடக்க போகுது. 2026 போலாண்டில் நடக்க போகுது. போலாண்டில் தான் முடிவு பண்ணியிருப்பாங்க 2028 வந்து இந்தியாவில் புவனேஸ்வர் ஒடிஷாவில் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி 2027 தான் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. தென் கீ ஃபேக்டர்னா ஃபர்ஸ்ட் குளோபல் ட்ராக் ஃபீல்டு ஈவெண்ட் ஹோஸ்டட் பை இந்தியா. ஃபீல்டு ஈவெண்ட்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஹோஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் ஒடிஷாவை பற்றி பார்ப்போமா? ஒடிஷாவோட கேபிட்டல் என்ன? புவனேஸ்வர். சீஃப் மினிஸ்டர் யாருன்னா மோகன் சரண் மாஞ்சி. கவர்னர் யாருன்னா டாக்டர் ஹரிபாபு கம்புபாட்டி. அதுதான் ஒரு கவர்னர். தென் இந்த ரிலையன்ஸ் மெட் சிட்டி இருக்கான்ல, ரிலையன்ஸ் குரூப்போட ஒரு சப்சிடரி இருக்கான். அவன் என்ன பண்ணுற போறான்னா மெட்ரோபாலிசிஸ்னா இந்த மெட்ரோபாலிட்டிகன் சிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்க்கு வந்து ஒரு மாடல் டெவலப் பண்ண போகிறான். ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன் இந்தியா டு ரிசீவ் த லீட் பிளாட்டினம் ப்ரீ சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேஷன் ஆகலை, ப்ரீ சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். எதுக்கு இல்லைன்னா அண்டர் த லீட் ஃபார் சிட்டிஸ் பிளான் டிசைனு. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நாங்கள் இப்போ மேக் பண்ண போகிறோம்னு வச்சிங்களேன், அதுக்கு பிளான் டிசைன்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரிலையன்ஸ் மெட் சிட்டி வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கான். ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. என்னதுன்னா லீட் பிளாட்டினம் அண்ட் ப்ரீ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கான். ஃப்ரேம்வொர்க் பண்ண லீட் ஃபார் சர்டிஃபிகேஷன் பிளான் டிசைனுக்காக. சர்டிஃபிகேஷன் பாடி யாருன்னா ஜிபிஐசி தான் இதை வந்து சர்டிஃபை பண்ண போகிறோம். தென் இது டெவலப்டு லிங்க். யார் வந்து இதை டெவலப் பண்ண போகிறாங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வயா சப்சிடரி. அவங்க சப்சிடரி தான் வந்து ரிலையன்ஸ் மெட் சிட்டி. இது லொக்கேஷன் எங்கே வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறான்னா ஜாகர், ஹரியானாவில் பண்ண போகிறான். இதோட ஃபோக்கஸ் என்ன? சஸ்டைனபிள் அர்பன் பிளானிங் அட் டிசைன் ஸ்டேட்ஸு. அந்த ஸ்டேஜை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக சஸ்டைனபிள் அர்பன் பிளானிங்காகவும் கொண்டு வரோம். இதோட கேபிட்டல் என்ன? இது கேபிட்டல் வந்து சண்டிகர். சீஃப் மினிஸ்டர் யாருன்னா நயாப் சிங் சானி, ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர். கவர்னர் யாருன்னா அஷிம் குமார் கோஷ் தான் இதோட கவர்னர். தென் அர்ஜென்டினா என்ன பண்ணுறான்னா வித்ரா பண்ணுறான். எதுலேருந்து வித்ரா பண்ணுறான்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வித்ரா பண்ணுறான்.
இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருப்பா வித்ரா பண்ணியிருப்பா? யூஎஸ்ஏ வந்து ஜான்ல பண்ணியிருப்பான், ஜான் 2026 பண்ணியிருப்பான். இப்போ வந்து அர்ஜென்டினா வந்து வித்ரா ஆகுறான். ஏன்னா ஒழுங்கான அவங்களுக்கு கேர் கிடைக்கல. எந்த டைம்லனா கோவிட் டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒழுங்கான கேர் கிடைக்கல, அதனால வந்து வெளில வரான். இந்த டிசிஷனை வந்து 1 இயர் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருந்தான். நான் வெளில போகிறேன் அப்படின்ற மாதிரி முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துட்டான். இப்போ வந்து அந்த இனிஷியேட்டிவ் வந்து யார் பண்ணுறதுனா பை த பிரசிடென்ட் ஜாவேர் மிலி. இந்த அர்ஜென்டினாவோட பிரசிடென்ட் வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணுறாரு. நான் வந்து வெளில போகிறேன், 1 இயருக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துட்டேன், இப்போ நான் வெளில போகிறேன்ற மாதிரி ஜாவேர் மிலி வந்து கொடுத்துருக்காரு. எந்த கண்ட்ரி வெளில போகிறான்? அர்ஜென்டினா. இதோட பிரசிடென்ட் யார்? ஜாவேர் மிலை. அண்டு எந்த லீகல் ரூல் கீழேனா 1 இயர் நோட்டீஸ் கொடுத்துட்டான் முன்னாடியே, வியனா கன்வர்சேஷன் கீழே. ரிலேட்டட் யார்? யூஎஸ்ஏ வந்து இயர்லியராக வந்து வித்ரா பண்ணிடும். அப்புறம் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பற்றி பார்ப்போமா? இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1948 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஹெட்குவார்டர்ஸ் என்னைக்கு? ஹெட்குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெனிவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஹெட் எங்கே இருக்குது? இதோட ஹெட் யாருன்னா டெட்ராஸ் ஆடம் கிப்ரஸ். ஸ்பெஷல் டே இன் ஏப்ரல் 7 வேர்ல்டு ஹெல்த் டே வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கீழே தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் எல்டிஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கான்ல, அவன் வந்து லான்ச் பண்ணுறான். என்ன லான்ச் பண்ணுறான்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் பேசிவ் இண்டெக்ஸ்னு ஒன்று லான்ச் பண்ணுறான். நேம்டு த எல்டிஎஸ் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 ப்ளஸ் 8 to 13 years G-Sec 70-30 இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஒரு நேமில் ரிலீஸ் பண்ணுறான். யார் ரிலீஸ் பண்ணுறா? எல்டிஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஹைப்ரிட் பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுறான். எந்த அலோகேஷன்னா 70% ஈக்விட்டி, 70% டெப்ட்டில். ஈக்விட்டி 70%, 30% டெப்ட்டில். இதை யார் ரெகுலேட் பண்ண போகிறதுனா செபி, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் ரெகுலேட் பண்ண போகிறான். தென் கீ அட்வான்டேஜ் என்னன்னா டைவர்சிஃபிகேஷன், லோ காஸ்ட், ஆட்டோமேட்டிக் ரீபேலன்சிங் வந்து இதில் நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிவ் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இதோட டேக்ஸ் பெனிஃபிட் என்ன? ஈக்விட்டி டாக்ஸேஷன் தான் இதோட டேக்ஸ் பெனிஃபிட். தென் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து சைன் பண்ணுறான். யார் கூட சைன் பண்ணுறான்னா சைன் ஷிப் பில்டிங் கான்ட்ராக்ட் வித் மஸ்காண்ட் ஆஃப் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் கூட, எம்டிஎல் கூட சைன் பண்ணுறான். எதுக்காகனா டு கன்ஸ்ட்ரக்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் மெத்தனால் பவர்டு வெசலை வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஷிப் பில்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் மஸ்காண்ட் ஆஃப் ஷிப் பில்டர்ஸும் வந்து 2 பேர் சைன் பண்ணுறாங்க. எதுக்காகனா கிரீன் மெத்தனால் பவர்டு வெசலுக்காக. இதோட கெப்பாசிட்டினா 3000 WTPSV தான் இதோட கெப்பாசிட்டி. ஃபியூல் டைப் என்ன? மெத்தனால் டியூவல். ஏன்னா இப்போ மெத்தனாலுக்கு மாறிட்டு வரோம்ல, கன்வென்ஷனல் ஃபியூல்லேருந்து எல்லாமே மெத்தனாலாக மாறிட்டு வருது. இதோட பாலிசி லிங்க் எது கீழே வரும்னா மார்டைம் அம்ரித் கால் விஷன் 2047 கீழே தான் வரும். இதோட யூஸ் என்ன? ஆஃப் ஷோர் லாஜிஸ்டிக், ஆயில் அண்ட் கேஸ் செக்டர். இதெல்லாம் நம்ம எதுக்கு கொண்டு வரோம்னா இந்த வெஸ்டர்ன் ஏஷியாவில் வந்து கிரைசிஸ் நடக்குது இல்லை, அதனால தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். தென் ஃபார்மர் இந்தியன் அம்பாசிடர் இருக்கார்ல ஜாவத் அஷ்ரஃப், அவர் வந்து கன்ஃபர்ட் ஆஸ் அ ரேங்க் அண்ட் கமாண்டர் அவார்டு வாங்கியிருக்காரு ஃபார் அ ப்ரெஸ்டீஜியஸ் லெஜான் டி ஹானர் இன் மார்ச் 2026. அப்போ இந்த லெஜான் டிஹெச்ன்றது எந்த கண்ட்ரியோடதுன்னா ஃப்ரான்ஸோட ஒரு 3rd ஹையஸ்ட் ரேங்க் வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா ஜாவேத் அஷ்ரஃபுக்கு கொடுத்துருப்பாங்க. எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் அம்பாசிடர் அட் த ரேங்க்கு. எதுக்காகனா ஹானரரி வாஸ் பிரசன்ட் இன் நியூ டெல்லி பை யார் கொடுத்துருப்பானா தெரி மாத்தோ கொடுத்துருப்பாரு. இந்த பிரசன்ஸ் ஆஃப் அஜித் டோவால் இருக்கார்ல நம்ம பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரி, அவர் முன்னிலையில் இவருக்கு கொடுத்துருப்பாங்க. யார்? ஜாவத் அஷ்ரஃபுக்கு கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா இவர் என்ன கரண்ட் ரோலில் இருக்கான்னா சேர்மேன் ஆஃப் IDPO இந்தியன் ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷனுக்கு இப்போ கரண்டாக சேர்மேனாக இருக்காரு. யாருன்னா ஜாவத் அஷ்ரஃப். அவருக்கு வந்து ரேங்க் ஆஃப் கமாண்டர்ன்ற ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் காவே மதனி இருக்காங்கல்ல, அவங்க வின் பண்ணுறாங்கன்னா ஸ்டாக்லாம் வாட்டர் ப்ரைஸை வந்து வின் பண்ணுறாங்க. காவே மதனி ஹாஸ் பீன் அவார்டட் வித் 2026 ஸ்டாக்லாம் வாட்டர் ப்ரைஸ். இது எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா மதனி இப்போ நம்ம வீட்டில் போயிட்டு மதனி தண்ணி கொண்டு வான்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தானே கேட்போம். ஸோ வாட்டர் ப்ரைஸ் யார் வாங்குறதுனா மதனி வாங்குறாங்க. ஃபார் இஸ் பைனரிங் கான்ட்ரிபியூஷன் டு த குளோபல் வாட்டர் கவர்னன்ஸ்க்காக, இவங்களோட குளோபல் வாட்டர் கவர்னன்ஸ்க்காக காவே மதனி வந்து ஸ்டாக்லாம் வாட்டர் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. அண்ட் இஸ் எபிலிட்டி டு கனெக்ட் த சயின்டிஃபிக் ரிசர்ச் வித் பாலிசி அண்ட் டிப்ளமசி மூலமா கனெக்ட் பண்ணுறதுனால. எந்த ஃபீல்டுனா வாட்டர் கவர்னன்ஸில். யாரும் அனௌன்ஸ்மெண்ட் வெனியூ எங்கே இருக்குன்னா யுனெஸ்கோ இருக்குல்ல, யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் ஃபார் சயின்ஸ் சில்ட்ரன் ஃபண்ட் இருக்காங்களா, அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸில் தான் வந்து இதை வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டிடியூஷனல் ரோல் என்னன்னா UNU INWH டைரக்டர், இவர் வந்து டைரக்டராக இருக்கார் அதில். தென் ரிசர்ச் ப்ரொஃபஸர் அட் த சிட்டி காலேஜ் ஆஃப் நியூயார்க்கில் வந்து ரிசர்ச் ப்ரொஃபஸராகவும் இருக்கார். யார்? ஜாவேத் மதனி. தென்
ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் துலிப் கார்டன். ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் துலிப் கார்டன் எங்கே இருக்குன்னா ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அது எங்கன்னா இந்திரா காந்தி மெமோரியல் ஆஃப் துலிப் கார்டனில் வருது. இது வந்து அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணுறாங்க. எதுக்காகனா டூரிஸ்ட்காக. கார்டன் நேம் என்ன? இந்திரா காந்தி மெமோரியல் ஆஃப் துலிப் கார்டன். எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. இதுதான் வந்து ஏஷியாஸ் லார்ஜஸ்ட்டு. ஃபேமஸ் ஃபீச்சர் என்னன்னா ஓவர்லுக் தால் லேக். தால் லேக்குக்கு மேலே இருக்கும் ஓவர்லுக் தால் லேக். ஃபெஸ்டிவல் என்ன? துலிப் ஃபெஸ்டிவல் ஸ்ப்ரிங் சீசனில் நடக்க போகுது. யார் எங்கே இனாகிரேட் பண்ண போனாங்கன்னா மார்ச் 16 இனாகிரேட் பண்ண போகிறாங்க. இந்தியா ரீஜனல் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, நேவிக், அவன் வந்து என்ன டெவலப் பண்ணுறான்னா இதை வந்து யார் டெவலப் பண்ணுறான்னா பை இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து இந்தியா ரீஜனல் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறான். இது என்ன ஆகுதுன்னா, இது என்ன நியூஸ்னா, மொத்தமாக வந்து அந்த நேவிகேஷன் சிஸ்டத்துக்கு 4 சேட்டலைட் தேவை. மொத்தம் 4 சேட்டலைட் தேவை. அதில் ஒரு சேட்டலைட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ ஒரு சேட்டலைட் ஃபெயில் ஆயிடுச்சுனாலும் இது வந்து டோட்டலாக ஒர்க் ஆகாதுல்ல. ஸோ ஃபேஸ்டு டிஸ்ரப்ஷன் ஆஃப்டர் த லாஸ்ட் ஒர்க்கிங் அட்டாமிக் கிளாக் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. சேட்டலைட் நேம் என்ன? IRNSS IF-1 வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கும். யார் டெவலப் பண்ணதுன்னா இஸ்ரோ. நேவிக் ஃபுல் ஃபார்ம் என்ன? நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் தான் இதோட ஃபுல் ஃபார்மு. மொத்தமாக 4 சேட்டலைட் வேணும் 3D பொசிஷனுக்கு. மொத்தமாக 3 சேட்டலைட் தான் வந்து கரண்ட்டாக ஃபங்க்ஷனில் இருக்குது. ஒரு சேட்டலைட் ஒர்க் ஆகலைன்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. தென் MCQs பார்ப்போமா? The relief scheme was launched in March 2026 is related to எதுக்காகனா எக்ஸ்போர்ட் சப்போர்ட்டுக்காக. இந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட் அதிகமாகுதுன்றதுக்காக ரிலீஃப் ஸ்கீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட்ஸ் டோட்டல் அவுட்லே ஆஃப் ரிலீஃப் ஸ்கீமோட டோட்டல் அவுட்லே என்னன்னா 497 crores தான் வந்து டோட்டல் அவுட்லே. விச் ஆர்கனைசேஷன் இஸ் நோடல் ஏஜென்சி ஃபார் ரிலீஃப் ஸ்கீம்? எந்த நோடல் ஏஜென்சி கீழே வரும்னா ECGC கீழே தான் வரும். என்வரான்மெண்டல் அண்ட் சோஷியல் கவர்னன்ஸ் கீழே தான் வரும். இந்த BB ராம்ஜி ஸ்கீம் வந்து ரீப்ளேஸ் விச் ப்ரோக்ராம்? இந்த மகாத்மா காந்தி ப்ரோக்ராமை மாற்றிட்டு இந்த BB ராம்ஜி ப்ரோக்ராமை மாற்றுறாங்க. தென் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அண்டர் நியூ ஸ்கீம் எவ்வளோ? ஃபஸ்ட்டு 100 நாள் இருந்துச்சு, அப்புறம் 125 டேஸாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபண்டிங் ரேஷியோ ஸ்டேட்டுக்கு எவ்வளோ ஃபண்டிங் ரேஷியோனா 60-40. ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் இன்டீம் சேனல் ஆஃப் HDFC பேங்க்கு இன்டீமாக யார் அப்பாயிண்ட் ஆவார்னா KK மிஸ்ட்ரி அப்பாயிண்ட் ஆகிறாரு. தென் NTPC started supply of how much power for கவடா ப்ராஜெக்ட்? கவடா 2 ப்ராஜெக்ட் நம்ம பார்த்தோம்ல. கவடா 2 ப்ராஜெக்ட் எங்கே பண்ண போகிறோம்? எவ்வளோ பண்ண போகிறோன்னா மொத்தமாக வந்து 160 மெகாவாட் இப்போ பண்ண போகிறோம். எதில் இருந்தால் டோட்டல் வந்து 1200 மெகாவாட்டு. இதுக்கு நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 5 GW வந்து இந்த கவடா ப்ராஜெக்ட் கிட்ட பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. தென் கவடா ரினியூவபிள் எனர்ஜி பார்க் இஸ் லொக்கேட்டட் எங்கே லொக்கேட் ஆகிதுன்னா குஜராத்தில். தென் விக்ரம் கே துரைசாமி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் அம்பாசிடர் டு இன்னொரு அம்பாசிடர் ஆகிறாருன்னா சைனாவுக்கு அம்பாசிடர் ஆகிறாரு. விச் ஏஜென்சி அரஸ்டட் த ஃபாரின் நேஷனல் ஃப்ரம் மிசோரம்லேருந்து ஒரு 7 நேஷனலிஸ்ட்டை வந்து இந்த மியான்மரோட நேஷனலிஸ்ட்டை வந்து நம்ம இது பண்ணியிருப்போம், அரெஸ்ட் பண்ணியிருப்போம். யார் அரெஸ்ட் பண்ணுறதுனா NIA அரெஸ்ட் பண்ணுறோம். இந்தியா அண்ட் மியான்மர் பார்டர் லென்த் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ இருக்குன்னா 1643 கிலோமீட்டர் வந்து பார்டர் ஷேர் பண்ணுறோம். அதில் வந்து 10 கிலோமீட்டர்லேருந்து 16 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டராக அந்த பார்டரை வந்து கம்மி பண்ணுறோம். தென் ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் டிஸ்டன்ஸ் ரெடியூஸ்டு எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னா 10 கிலோமீட்டர். எதில் இருந்துன்னா ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிமில் வந்து 16 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டராக வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த 2028 வேர்ல்டு இண்டோர் அத்லெட்டிக் சாம்பியன் வந்து எங்கே ஹெல்ட் ஆக போகுதுன்னா புவனேஸ்வர், ஒடிசாவில் ஹெல்ட் ஆக போகுது. மெட்ரோபொலிஸ் ப்ராஜெக்ட் இஸ் லொக்கேட்டட் இன் எந்த ஊரில் மெட்ரோபொலிஸ் ப்ராஜெக்ட் வந்துன்னா ஹரியானா. தென் லீட் சர்டிஃபிகேஷன் இஸ் ரிலேட்டட் டு எது கீழே வரும்னா சஸ்டைனபிலிட்டி கீழே தான் வந்து லீட் சர்டிஃபிகேஷன் வரும். தென் அர்ஜென்டினா வித்ட்ரால் ஃப்ரம் WHO எஃபெக்டிவ் எப்போ எஃபெக்ட் ஆக போகுதுன்னா March 17, 2026 எஃபெக்ட் ஆக போகுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இந்தியா ஹைப்ரிட் பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எவ்வளோ ஈக்விட்டி எக்ஸ்போஷர்னா 70%. விச் ரெகுலர் எனேபிள்டு பேசிவ் ஹைப்ரிட் ஃபண்டு எதை எனேபிள் பண்ண? யார் எனேபிள் பண்ணுறதுனா செபி தான் வந்து எனேபிள் பண்ணுறான். விச் ரெகுலேட்டர் யார் வந்து ரெகுலேட் பண்ண போகிறதுனா செபி தான் ரெகுலேட் பண்ண போகிறான் பேசிவ் ஃபண்டு. SCI இந்த கான்ட்ராக்ட் வித் யார் கூட கான்ட்ராக்ட் பண்ணாதான் மஸ்கான் டாக் ஷிப் பில்டர்ஸ் கூட கான்ட்ராக்ட் பண்ணுறான். என்ன வெசல் டைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் சப்ளை வெசலுக்காக. தென் ஜாவத் அஷ்ரஃப் ரிசீவ்டு விச் அவார்டு? எந்த அவார்டு வாங்கியிருக்காருன்னா
லெக்னான் ஆஃப் ஹானரு எந்த ஊரோடதுன்னா ஃப்ரான்ஸோட 3rd ஹையஸ்ட் ஹானரை வந்து வாங்கியிருப்பாரு. தென் 2026 சாக்லாம் வாட்டர் ப்ரைஸ் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா காவேத் மதனிக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் துலிப் கார்டன் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீரில். நாவிக் பற்றி பார்த்தோம்ல, நாவிக் டிஸ்ரப்ட் மொத்தமாக 4 சேட்டலைட் இருக்கணும். இப்போ 3 தான் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்குது. நாவிக் இஸ் டெவலப்டு பை இஸ்ரோ வந்து டெவலப் பண்ணுறான்.